ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி போட்டு தேங்காய் சாதம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டலாம், உங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்க கட்டிகிட்டு போகலாம். ஈஸி வேலை நான் காட்டியிருக்கேன். ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் இல்லை நெய் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ அது போட்டுக்கோங்க. போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் அந்த மாதிரி வதக்கிட்டு நான் அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தேங்காய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடவே சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நான் சாப்பாடு வந்து சால்ட்டு போட்டு வடிக்க மாட்டேன். உங்களுக்கு சாப்பாடு உப்பு போட்டு வடிக்கிறதா இருந்தால் நீங்கள் அதை பார்த்து சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே கிளறி விட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா நான் எப்படி வடிச்சிருக்கேன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த கடாயில் நான் சாப்பாடு கொட்டும்போது அது அப்படியே நான் கை வச்சோன்னா அப்படியே உதிரியாக ஆகுது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சாப்பாடு வடித்து வச்சுக்கோங்க. வடிச்சுட்டு அப்படியே போட்டு கலர வேண்டியது தான். இதுக்கு வந்து கொத்தமல்லி போடணுன்னு அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இதில் நான் மிளகு எதுக்கு போட்டிருக்கேன்னா அந்த சாப்பாடோட மிளகு கடிக்கும்போது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது தேங்காய் சாதம் நான் இப்படி தான் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.